ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே சொல்லாத எந்த சேனல்லையுமே நீங்கள் பார்க்காத புத்தம் புதிய 5 டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாம் ரீயூஸ் பண்ணி சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் நான் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேங்க. இந்த ஸ்வீட் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பாக்ஸுடைய சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதனுடைய டாப்பில் 4 ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 4 சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 ஹோல்ஸ் வந்து சின்னதாக போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸை வந்து நான் வந்து எரேஸ் பண்ணிவிட்டேன். தின்னர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம ஒரு கனமான கயிறு எடுத்துக்கலாம். அந்த கயிறை அந்த ஸ்வீட் பாக்ஸில் நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, 4 கார்னரில், அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி இன்செர்ட் பண்ணி நான் எடுத்துக்கிற மாதிரி வெளியே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கயிறு எக்ஸ்ட்ரா விட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நீங்கள் காஃபி தூள் பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி இந்த மாதிரி நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அது வழியாக வெளியே எடுத்து விட்டுருங்க. ஒரே ஒரு பேக்கெட்டை மட்டும் நம்மளுக்கு தேவையானப்போ எடுத்துக்கலாம். அடுத்தது மேலே இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸில் வந்து ஸ்பூன்ஸ் எல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் இப்படியேவும் யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லை கிஃப்ட் ரேப்பர் ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி சின்னதாக டாட்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன் கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான 2-in-1 கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஃபி தூள் பேக்கெட்ஸை பாக்ஸுக்கு உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பூன்ஸை வந்து மேலே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் நான் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பாக்ஸை சென்டராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்தியை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி இந்த பாக்ஸை 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து 2 போர்ஷனாக கிடச்சிரும். இதில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனை கட் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஆர்கனைசர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்க மாதிரி இந்த பாக்ஸை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஓப்பனில் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப் போட்டு நல்லா ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி ஓட்டணும் அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுக்கும்பொழுது நம்மளுக்கு இந்த ஆர்கனைசர் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிடும். யூஸ் பண்ணும்பொழுதும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் அட்டை ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்போடு சேர்த்து ஒட்டி விட்டுருங்க. இதே மாதிரி நான் 2 பாக்ஸையுமே ஒட்டி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஒரு பாக்ஸை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு இப்போ நம்ம ஒரு பாக்ஸுக்கு மேலே இன்னொரு பாக்ஸை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் ஆகி வராத மாதிரி இந்த மாதிரி சென்டர் போர்ஷனில் 2 பாக்ஸுடைய சென்டர் போர்ஷனையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டின பிறகு 2 பாக்ஸையும் சேர்த்து வெளிப்பக்கமாகவும் நம்ம ஒட்ட போகிறாங்க. பாருங்கள், இப்போ நம்ம உள்பக்கம் ஒட்டியாச்சு, வெளிப்பக்கமாகவும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப் போட்டு விட்டுடலாம். ஸோ அப்போ தான் வந்து இந்த ஆர்கனைசர் தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் ஒரே செட்டாக அப்படியே இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம டேப்பை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கிஃப்ட் ரேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்ககிட்ட ஓல்டு கிளாத் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஓல்டு கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஓல்டு கிளாத்தை இந்த ஆர்கனைசருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. உங்கள் வீட்டில் ஷெல்ஃப் இல்லை அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸை குட்டியாக ஷெல்ஃப் மாதிரி நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஐட்டம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. பாருங்கள், பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் கூட இதுக்கு உள்ளே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசரில் நீங்கள் ஒரு 12 கண்டெய்னர் வரலும் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்பவே நீட்டாகவும் இருக்குங்க பார்க்குறதுக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஃப்ளவர் வேஸ் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி பாட்டிலில் தூக்கி தான் போட்டுருவோம்.
அப்படி தூக்கி போடாமல் இதை வந்து நம்ம ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க. பாருங்கள், அந்த கண்டெய்னரை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணணும். அதில் ஒரு சைடில் மட்டும் பார்த்திங்களா ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் வந்து கட் பண்ணாமல் விட்டுருங்க. அவ்வளோதாங்க. அதனுடைய கைப்பிடிலாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு ஒரு கனமான கயிறை எடுத்து அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் இன்செர்ட் பண்ணுற மாதிரி கயிறை இன்செர்ட் பண்ணி வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 4 கயிறையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ஆர்கனைசரையும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதானா பண்ணிக்கலாம். நான் வந்து கலர் டேப் யூஸ் பண்ணி அதனுடைய வாய்ப்பகுதியில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து ஷேப்பில் வந்து ஒட்டி விட்டுட்டேங்க. நீங்கள் வந்து பெயிண்ட் கூட பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா கிஃப்ட் ரேப்பர் கூட ஒட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிச்சன் ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான இடத்துல கிச்சனில் நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வரமிளகாலாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை வந்து மூடி விட்டுடலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ அந்த வரமிளகாவை எடுத்துக்கிட்டு மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது க்ளோஸ்டாக இருக்கிறதால இந்த ஆர்கனைசருக்குள்ளே எந்த பூச்சும் போகாதுங்க, டஸ்ட்டும் படியாது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி ஜூஸ் பாட்டில்ஸ்லாம் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா? அப்படி தூக்கி போடாமல் இந்த ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி நம்ம அழகாக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அதனுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி ரிமூவ் பண்ண பிறகு இப்போ நம்ம இந்த 2 பாட்டில்ஸுடைய மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பாட்டிலில் இருந்தும் நம்ம அதனுடைய டாப் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பாட்டம் போர்ஷனை தூக்கி போட்டுறாதீங்க. அடுத்த டிப்ஸில் நான் அந்த பாட்டம் போர்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த டாப் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த பாட்டம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையில் ஒரு போர்ஷனை வச்சு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து யூஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு போர்ஷனை எடுத்துக்கலாம். அதனுடைய பாட்டமில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து ஒட்டி விட்டுருங்க. அடுத்தது இந்த போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒட்டி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் கலர் டேப் போட்டு சென்டரில் வந்து ஒட்டி விட்டுடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒட்டும்பொழுது நம்ம சென்டர் போர்ஷனை ஒட்டி இருக்கிறது வெளிப்பக்கமாக பார்க்கும்பொழுது தெரியாது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய குட்டி குட்டி ஜூஸ் பாட்டில்ஸை ஒரு சூப்பரான 2-in-1 ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாக்கு போட்டிருக்கேன், இன்னொரு சைடில் கற்பூரம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம பூஜை அறையில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது ஒரு ஆர்கனைசரை எடுத்தால் 2 பொருளை நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பாக்கும் எடுத்துக்கலாம், கற்பூரமும் சேம் டைம் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு பாக்ஸ் வாங்காமல் காசு கொடுத்து இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிப்ஸ் நம்பர் 4ல் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த பாட்டில்ஸை கட் பண்ணிவிட்டு பாட்டம் போர்ஷனை என்ன பண்ணுறதுன்னு 5ல் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், அந்த பாட்டம் போர்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை மட்டும் எடுத்திருக்கேன். இதனுடைய டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அதனால் இதை வந்து தூக்கி போட மனசு வரலை. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து அழகாக ரெட் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். அந்த பிளாஸ்டிக் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட் கலர் பெயிண்ட் வச்சு கவர் பண்ணிடுறேங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு நம்ம இந்த பாட்டிலை நல்லா வந்து ஃபேன் காற்றுல வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த பெயிண்ட் வந்து நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் இன்னொரு கலர் பெயிண்ட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒயிட் கலரில் பட்ஸை யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக டாட்ஸ் வந்து வச்சு விட்டுக்கிறேன். கீழே வந்து ஒரு லேயர் டாட் வந்து வச்சு விட்டுக்கிட்டேன் சர்க்கிள் ஷேப்பில். அதே மாதிரி மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா டாட்ஸ் வந்து வச்சு விட்டுக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம ஒரு சூப்பரான ஃப்ளவர் வேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம தூக்கி போடக்கூடிய குட்டி ஜூஸ் பாட்டிலேருந்து ஒரு சூப்பரான ஃப்ளவர் வேஸ் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். சசி அருள், அன்னபூரணி, அஃப்ரீனா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேங்க. உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.